பில்கிஸ் பானு அந்த வழக்கில் இன்றைக்கி பில்கிஸ் பானு அவர்களுக்கு சற்று இளைப்பாடுற மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கிறது உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லாமல் குஜராத் அரசையை வாட்டி வதக்கியிருக்கிறது. என்ன அப்படின்னா, விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பில்கிஸ் பானு கடந்த 17 ஆண்டுகள் அந்த நடத்தக்கூடிய அந்த சட்ட போராட்டத்தில் ஒரு வெற்றியாக பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து ஒரு பின்னடைவாக எப்படி அமையும் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை, அதாவது குஜராத் கொடுத்த அந்த தீர்ப்பை ரத்து செய்து மட்டும் இல்லாமல் வழக்கு நடந்த மாநிலம் மகாராஷ்டிரா. இந்த வழக்கை முழுவதுமாக உரிமை அளிக்கக்கூடிய விதம் மகாராஷ்டிராவுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறது. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் பாஜக சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் தான், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் பாஜகவை சேர்ந்த ஆட்சியாளர்கள் தான். ஸோ மகாராஷ்டிராவது பில்கிஸ் பானு அவர்களுக்கு அவர்களுக்கு மனநிறைவான தீர்ப்பு வரும் அப்படின்னா அது சந்தேகமே. ஏன்னா இன்னொரு ஹிண்ட்டையும் கொடுத்து தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த பில்கிஸ் பானுவினுடைய வழக்கு ஏன் இவ்வளோ பேசப்படுது அப்படின்ற பற்றி நம்ம இன்னொரு வீடியோவும் போட்டிருந்தோம். ஸோ இதுவும் கொஞ்சம் லைட்டாக சொல்லிவிட்டு என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது இனிமேல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பில்கிஸ் பானு அவர்களை போன்ற பல வெளியே வராத, வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காத பல விஷயங்களை என்னால் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்க முடியும்னு நம்புகிறேன். அதுக்காக தான் நீங்கள் எனக்கு ஆதரவு தாங்க. 2002 இந்த நாளை குஜராத்தில் மோடி அவர்கள் சிஎம், அதாவது முதல்வராக இருந்தபோது கட்டவிழ்த்து விடப்பட்ட மத கலவரம் என்று சொல்லப்படுது. அங்கே கோத்ரா ரயிலிருப்பு அந்த சம்பவத்தில் பலியானவர்கள் தான் இந்த பில்கிஸ் பானு அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய மகளும். பில்கிஸ் பானு அவர்கள் ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண். அப்போதைய நிலைமையில் இருக்கும்போது 5 மாத கர்ப்பிணி பெண். 11 பேர் பாலியல் ரீதியாக கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மணி தான் இந்த பில்கிஸ் பானு அவர்கள். பில்கிஸ் பானு அவர்கள் கண்ணு முன்னாடியே தன்னுடைய 3 வயது குழந்தையை அவங்க போய்ட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்களா, விடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு மொழியில் அவங்களுடைய பாஷையில் அழுகும்போது அந்த குழந்தைய காலை பிடிச்சி தலையை தரையில் அடித்தே கொன்னக்கூடிய ஒரு காட்சி அந்த குஜராத் கலவரத்தின் போது வெளியே வந்தது. குஜராத் கலவரம் பிபிசியில் வெளியே வந்தது. அதை தொடர்ந்து பிபிசியினுடைய அந்த அலுவலகத்துக்குள்ளே பெரிய அளவில் ரைடெல்லாம் விட்டு பெரிய அளவில் சோதனை பண்ணாங்க. எப்படியெல்லாம் இந்த வழக்கை மடை மாட்டணுமோ, எப்படியெல்லாம் இந்த அயோக்கிய பசங்களுக்கு, அயோக்கிய ராஸ்களுக்கு இவங்க துணை போகணுமோ, அது எல்லா வேலையும் இந்த பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த மூஞ்சி வச்சு இவங்க தமிழ்நாட்டில் இப்படி ஓட்டு அரசியல் செய்ய போகிறாங்க, வாக்கு செய்ய போகிறாங்க? மக்களே, நம்ம வீட்டில் ஒரு பில்கிஸ் பானுவோ, நம்ம வீட்டில் பில்கிஸ் பானுவினுடைய 3 வயது மகள் சல்கோனாவே இருந்திருந்தால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நம்மளுடைய நிலைமை அந்த பெண்ணுக்கு வந்திருக்கிறது. ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருந்தால், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்காவோ தங்கச்சிக்கோ அந்த நிலைமை வந்திருந்தால் அது எப்பேற்பட்ட ஒரு துயரமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே மாற்றி எழுதக்கூடிய ஒரு தீர்ப்பாக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் வழங்கியிருக்கிறாங்க. ஏறக்குறைய 2002 நடக்கப்பட்ட இந்த ஒரு வன்முறை 2004ஆம் ஆண்டு சிபிஐக்கு வசம் மாறி 2004 அப்புறம் வழக்கு தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் மும்பையில் அந்த 11 பேரும் கொலை குற்றவாளி, கொலை செய்யப்பட்டு பில்கிஸ் பானுவை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள், பாலியல் ரீதியாக கூட்டு பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்டார் பில்கிஸ் பானு அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆயுள் தண்டனை தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு கடந்த 2022 ஆகஸ்ட் மாதம், அதாவது தண்டனை கொடுக்கப்பட்ட கைதிகள், குற்றவாளிகள் மேல்முறையீட்டு மனுவை, அதாவது விடுதலை ஆவதற்கு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னதாக குஜராத் அரசு ஒரு போலியான ஒரு தவறான ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அந்த 11 பேரையும் வெளியே கொண்டு வந்தது. எதற்காக அந்த 11 பேரும் விடுவிக்கப்பட்டார்கள்? ஏன்னா பாஜக ஆட்சியாளர் அந்த 11 பேரும் பார்த்தீங்கன்னா மோடி பக்கத்தில், அமித்ஷா பக்கத்தில், அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பக்கத்தில், எம்எல்ஏ பக்கத்தில், அதாவது குறிப்பாக பாஜக சம்மந்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பக்கத்தில் இந்த 11 பேரும் அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது சட்ட போராட்டம் பில்கிஸ் பானுவோடு சேர்ந்து ஒரு 5 நபர்கள் இந்த வழக்கை மீண்டும் மறு விசாரணை, ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ஒரு 5 பேர். அந்த 5 பேர் என்னென்னா ரொம்ப முக்கியமான தலைவர்களாக பார்க்கப்படுது. அந்த 5 பேர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சுபாஷினி அலி, பத்திரிகையாளர் ரேவதி போல், அப்புறம் லக்னோ பல்கலைக்கழகத்தில் முன்னாள் துணைவேந்தர் ரூப் ரோஜா வர்மா, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸினுடைய மஹிவா மொய்தாரா அவர்களோடு இந்த பில்கிஸ் பானு அவர்களும் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறாங்க. இப்போது 2022 அவர்கள் வெளிவந்ததுக்கு பிறகு அப்போதைய
சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருந்த அந்த நீதிபதி அவர்கள் அஜய், அவருடைய முழு நேம் தெரியல, மன்னிக்கணும், அஜய்ன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு வரும்பொழுது பில்கிஸ் பானு அவர்கள் போடப்பட்ட அந்த ஒரு மனு தாக்கல் தள்ளுபடி செய்யப்படுது. மாறாக எதிர்த்தரப்பு மேல்முறையீட்டு மனு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு குஜராத் அரசு முன் வந்து அவர்களை விடுவிக்கிறாங்க. ஏன் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பிரதமர் அவர்கள் பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறாங்களோ அந்த அளவுக்கு தான் நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி பேசின இந்த பிரதமர் ஏன் பில்கிஸ் பானு அவர்களுடைய இந்த ஒரு கொடூர செயலுக்கு ஏன் நீங்கள் வாயே திறக்கலை? ஒரு பிரதமர் தானே, பாதிக்கப்பட்ட அந்த பில்கிஸ் பானுவுக்கும் நீங்கள் பிரதமர் தானே, அந்த இறந்து போன காலை தூக்கி தலையில் அடித்து அந்த தரையில் அடித்து இறந்து போன அந்த 3 வயது மகளுக்கும் சிறுமிக்கும் நீங்கள் பிரதமர் தானே, ஏன் பேசலை? அதற்காக வெளியே கொண்டு வந்தீங்க. ஒரு சாதாரண பில்கிஸ் பானுடைய குடும்பத்தை 7 பேருக்கு மேலே சொல்லப்படுது. அந்த 7 பேருமே வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிறகு அதாவது நிரூபணமாகி தான் நீதிமன்றத்தில், அதாவது சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அவர்களுக்கு வழக்கு கொடுத்து தண்டனை கொடுக்கப்பட்டு ஆயுள் தண்டனை நிரூபிக்கப்படுறாங்க. ஏன் அதனைக்கு எதுக்காக வெளியே கொண்டு வரீங்க? ஏன் வெளியே கொண்டு வரீங்க? தப்பு பண்ணவங்க தானே, அனுபவிக்கிட்டோம்னா இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வேலையை பார்த்தவர்கள் இந்த 11 பேரும் கொண்டு அந்த 11 பேரும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய இதில் ஏதோ சாதித்த மாதிரி வந்தவங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்குன்னு தான் இன்றைக்கி வந்த அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வழங்கிய 2 நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் உஜ்வல் புயான், இந்த 2 நீதிபதிகளுக்கும் முதல்ல சால்யூட். ஏன்னா ரொம்ப தைரியமாக ஆளும் கட்சியை, அதாவது மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி ஆளும் கட்சியை பயங்கரமாக ரொம்ப தைரியமாக விமர்சிச்சிருக்கிறாங்க. அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் படித்த விஷயத்தில் ஒரு காட்டமான பதிலை அந்த குஜராத் அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, குஜராத் அரசு குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டதின் காரணமாக, அதாவது குஜராத் அரசு அந்த 11 பேருக்கும் குற்றம் புரிவதற்கு உடந்தையாக இருந்ததுனால தான் பயத்துடன் தான் மகாராஷ்டிரா அரசுக்கு இந்த வழக்கம் மாற்றுறாங்க முதல்ல. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு அதிகார துஷ்பிரயோகத்தை ஒரு காரணமாக விதிகளை மீறி நீதிமன்ற உத்தரவுகளை பயன்படுத்தி குற்றவாளிகளுக்கு நிவாரணம் வழங்கியது. நீதிமன்றம் சொன்னதுக்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த எப்படி அரசு தரப்பு வக்கீல் வந்து இது மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நான் கட்டுப்போகிறேன்னு சொல்லி எப்படி ஒரு கொலை குற்றவாளி, ஒரு கற்பழிப்பு குற்றவாளி, இன்றைக்கி போக்சோ போன்ற இந்த சட்டம் கடுமையாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இன்றைக்கி ஒரு 11 பேர் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் செஞ்சு விட்டு தைரியமாக வெளியே வர முடியுது, விடுதலையாக முடியுது அப்படின்னா இன்றைக்கி இந்த அரசை ஆளக்கூடிய மத்திய அரசும் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ கேவலமான ஆட்சியாக இல்லை? அப்பாவி பெண் அந்த பில்கிஸ் பானு ட்ரெயின் ஏறுவதற்காக அந்த வழி நடந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு இஸ்லாமிய பெண். குறிப்பாக இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம், அவங்க ஒரு இஸ்லாமிய பெண். அந்த இஸ்லாமிய பெண்ணாக இருந்ததுனால தான் இவங்க பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்களா அப்படின்ற கேள்வி உங்கள் எழும்பலாம். ஆமாம், குறிப்பாக அவங்க இஸ்லாமிய பெண்ணுன்றதுனால அதுவும் 11 பேர் ரொம்ப கொடூரமான முறையில் அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு பாலியல் ரீதியாக கற்பழிக்கப்பட்டு பெற்ற மகள் முன்னாடியே அதாவது கட்டின கணவன் முன்னாடியே இப்பேற்பட்ட ஒரு அரங்கோலம், ஒரு கேவலமான செயலை செய்தவர்களுக்கு இந்த குஜராத் அரசு வரிந்து கட்டி கொண்டு வக்காலத்து வாங்கி கொண்டு அவர்கள் விடுதலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு கேவலமான இது இல்லையா? பார்த்தீங்களா நீங்களே? ஏன்னா கொஞ்சம் நம்ம வீட்லேயும் இது போல் ஒன்று இருந்திருந்தது, இது போல் ஒன்று நடந்திருந்ததுன்னா அவங்க அந்த மனநிலை எப்படி யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்திருப்பாங்க. அந்த பில்கிஸ் பானு அவர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஏதோ மலை பிரதேசத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றினதாக பிறகு சொல்லப்படுது. பேர்பட்ட ஒரு கேவலமான ஒரு பயங்கரவாதியான அரசு தான் இந்த பாஜக அரசு. அது மட்டும் இல்லாமல் குஜராத் அரசை, குறிப்பாக குஜராத் அரசை 2022 என்ன பண்ணுறாங்க, ஒரு பொய்யான, அதாவது ஒரு மறைக்கப்பட்ட தவறான விஷயத்தை அதாவது உண்மையாக மாற்றி அதை வந்து சமர்ப்பித்து தான் விடுதலை வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழுப்பப்படுது. இது ஒரு மோசடியான வேலையை இந்த குஜராத் அரசு செஞ்சுருக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. எனவேங்க, இப்பேற்பட்ட ஒரு மிருகத்தனமான ஆட்சியை, அதாவது இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் ஈஸியாக வெளியே வந்து அந்த 11 பேரும் அந்த சிரித்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிந்தது. நம்மளே கூட அந்த நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றமே அதுக்கு ஒரு முறையீடு பண்ணி அந்த 2 நாகார்ஜுனா மற்றும் அந்த உஜ்வல் சொல்லக்கூடிய அந்த 2 நீதிபதிகளுக்கும் பெரிய பெரிய சல்யூட். ஆனால் இன்னொரு கதவையும் திறந்து விட்டுருக்குறாங்க அவங்க விடுதலை ஆவதற்கு. 2 வாரங்களுக்குள்ளே அவர்கள் அந்த சிறையினுடைய இதுக்கு சரண்டர் ஆகுன்னு சொல்லி விட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மகாராஷ்டிராவினுடைய மாநிலத்திற்கும்
மகாராஷ்டிர மாநில அரசுக்கும் முழுக்க அதிகாரம் உண்டு அவர்களுடைய விடுதலை குறித்து பேசுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. விடுதலை குறித்து ஒருவேளை அவங்களும் இதே போல் விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானுவுக்கு குடும்பத்தார்கள் அவங்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த குடும்ப உறவுகளுக்கும் தன்னுடைய பெற்றெடுத்து ஆசையாக பெற்றெடுத்த மகளுக்கும் என்ன நீதி கிடைக்க போகுது? 50 லட்சம் தர சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு வேலையும் அரசு பங்களாவும் கொடுக்க சொல்லி அப்போதையவே அவங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கொடுத்தா அவங்க ஏற்பட்ட அந்த வலியும் வேதனையும் தான் பட்ட துன்பமும் துயரமும் 11 பேர் கூட்டு பலாத்காரமும் மறந்துட முடியுமா? மாறிட முடியுமா? இப்போ என்ன தான் பதில் அப்படின்னா, இப்பேற்பட்ட ஆட்களையும் இப்பேற்பட்ட ஆட்சியாளர்களையும் இந்த மண்ணில் நம்ம ஆள விடுவது ரொம்ப தவறு. சிந்தியுங்க. 2024 வாக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா இது போன்ற இன்னும் எத்தனையோ வெளியே சொல்லாத, பஞ்சாயத்துக்கு பயந்துக்கிட்டு பஞ்சாயத்துலேயே பைசல் ஆகுறது, மானத்துக்கு பயந்துட்டு வெளியே சொல்லாத, இப்படி காசுக்காக பைசல் ஆகுறது, இப்படி எத்தனையோ நபர்கள் இன்றைக்கி வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. ஏன் ஐஐடியில் பாஜக நிர்வாகிகள் ஒரு படிக்கக்கூடிய பெண்ணை 3 பேர் சேர்ந்து கற்பழித்து இப்போ சமீபத்தில் நடந்த விஷயம். இப்படி தொடர்ந்து பாஜகவினுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்திங்கன்னா ரவுடித்தனமாக இருப்பான், இல்லை ஒரு நபரை ஒரு பெண்ணை கற்பழிச்சுட்டு ஒரு நபரை கொலை செய்துவிட்டு இப்படிப்பட்ட ஆட்களை மட்டும்தான் பாஜகவில் இருப்பாங்க. ஆனால் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இப்படி அண்ணாமலை பேசிக்கிட்டு திரியிறான்னு தெரியல. இதே மோடி அவர்கள் 2 பெண்ணை நிறுவனப்படுத்தி மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கொடூரம் நடந்தது, அங்கெல்லாம் போகல. ஆனால் ஏன் நம்ம தென் மாவட்டத்தில் மழையில் பாதிக்கப்பட்டு நம்மளுடைய மக்கள் அவ்வளோ தத்தளித்தாங்க, அங்கே போய் மாலத்தீவில் அங்கே இருந்துக்கிட்டு அழகாக போஸ்ட்டு போட்டு நான் 104 கோடி மக்களுக்கும் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்கள். எவ்வளோ பிரதமர், இப்படிப்பட்ட பிரதமர் நம்மளுக்கு கிடைப்பாரா? அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து குஜராத் அரசுக்கு விடுதலை செய்ய அதிகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். குறிப்பாக அந்த நாகார்ஜுனா அந்த நீதிபதி அவர்களுக்கும் நீதிபதி உஜ்வல் புயாவான் அவங்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா இது போன்ற தீர்ப்புகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வருது அரிது. ஆனால் அரிதினும் அரிது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு. அதை நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறோம். மகாராஷ்டிரா அரசும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கணும். நீதி செயல்படுதா அநீதி செயல்படுதா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பில்கிஸ் பானு சற்று இளைப்பாறுதல் அடைவாங்க அப்படின்ற நம்புகிறோம். இந்த வீடியோ மூலமாக பில்கிஸ் பானுக்கு ஒரு பெரிய ஆறுதல். இன்றைக்கி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பில்கிஸ் பானு அவர்களுடைய நிலைமை மற்ற யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்பேற்பட்ட ஒரு கொடுங்கோலான ஆட்சி, இப்பேற்பட்ட ஒரு அராஜக ஆட்சி, இப்பேற்பட்ட ஒரு மிருகத்தனமான ஆட்சி நம்ம நாட்டில் நமக்கு தேவைதானா? குறிப்பாக தமிழகத்தை விழுங்க பாஜக காத்து கொண்டிருக்கிறது. மக்களை விழித்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோஷுவா. நன்றி, வணக்கம்.